உணர்வோடும் சம்பந்தப்பட்டது உதுஹியா. முஸ்லிம் சமூகத்தை கொடை வள்ளல்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த உதுஹியா. மகன் என்ன சொல்லியிருப்பார்? எப்படி மகனை வளர்த்திருந்தாங்க? மகனை வளர்த்தது வாப்பா இல்லை, மகனை வளர்த்தது உம்மா. என்ன வாப்பா இருக்கல வீட்டில். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் மேலுள்ள கையைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. எடுக்கும் கரங்களை விட கொடுக்கும் கரங்கள் சிறந்தது என்று உலகத்துக்கு போதித்த மார்க்கம்தான் இஸ்லாம். அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதி சுஃப்லா, கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று தெளிவுபடுத்தினார்கள். கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது என்றால் என்ன? இரண்டாவது, வலது கை கொடுத்ததை இடது கைக்கு தெரியாது என்று இஸ்லாம் சொன்னது. வலது கையால் கொடுத்த ஒன்று அது தனது மனைவிக்கல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கல்ல, தன்னுடைய இடது கைக்கு கூட விளங்காது என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தல் செய்தது. சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய இந்த ஒழுக்கங்கள் இருக்கிறதே, இஸ்லாமிய இந்த ஒழுக்கங்களில் ஆக முக்கியமான ஒழுக்கம்தான் கொடுக்கக்கூடிய பழக்கம். கொடுக்கக்கூடிய பழக்கத்தை இஸ்லாம் மிக அழகான முறையில் எங்களுக்கு ஆசையூட்டியிருக்கிறது. அந்த கொடுக்கும் பழக்கம் அது வக்ஃபாக இருக்கலாம், அது சதகா ஜாரியாவாக இருக்கலாம், அது ஹதியாவாக இருக்கலாம், அது உதுஹியாவாக இருக்கலாம், அது எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, கொடுக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் தான். கொடுத்தவன் ஒரு நாளும் குறையை அடைய மாட்டான். மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு ஆசையூட்டுகிறது. இதில் ஆக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே உதுஹியா. உதுஹியா என்பது இன்ஷா அல்லாஹ் ஷவ்வாலுக்கு அடுத்த மாதம் துல்காதா, துல்காதாவுக்கு அடுத்த மாதம் துல்ஹஜ். இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 10, பிறை 11, பிறை 12 உலக முஸ்லீம்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆகப்பெரும் இபாதத்து தான் உதுஹியா. ஆனால் அந்த உதுஹியாவுக்கு இப்பொழுதிருந்தே திட்டமிட வேண்டும். துல்ஹஜ் மாதம் முதல் பிறையோடு திட்டமிடும்படி இஸ்லாம் சொல்கிறது. உடம்பு ரீதியாக
துல்ஹஜ் பிறை முதலிலிருந்தே உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது என்று ஏன் இஸ்லாம் சொன்னது? வெறும் நகம் முடியோடு சம்பந்தப்பட்டதல்ல இந்த உதுஹியா. இந்த உதுஹியா உள்ளத்தோடும் உணர்வோடும் உள்ளத்தோடும் உணர்வோடும் சம்பந்தப்பட்டது உதுஹியா. முஸ்லிம் சமூகத்தை கொடை வள்ளல்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த உதுஹியா. அதனாலதான் 2 மாதங்களுக்கு முன்னிருந்தே இதை ஆசையூட்டுகிறோம். இதை திட்டமிட வேண்டும். எப்படி இந்த உதுஹியாவை கொடுப்பது? ஏன்? உதுஹியா என்பது 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வந்த ஒரு இபாதத். இந்த உதுஹியாவை அல்லாஹ் முதலாக கொடுக்க வைத்தான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார்கள், யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين فلما أسلما وتله للجبين. தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, நான் ஒரு கனவு கண்டேன், உங்களை அறுக்கிறது மாதிரி, மகனை அறுக்கிறது மாதிரி அல்லாஹ் ஒரு கனவை கொடுத்தார். ஏன்னா இந்த இபாதத்தை உலகத்தில் உருவாக்குவதற்கு. மகன் என்ன சொல்லியிருப்பார்? எப்படி மகனை வளர்த்திருந்தாங்க? மகனை வளர்த்தது வாப்பா இல்லை, மகனை வளர்த்தது உம்மா. என்ன வாப்பா இருக்கல வீட்டில். அதனால தான் எங்களுடைய ஆதி காலம் தொடக்கம் எங்களுடைய பெண்கள் தொழில் செய்கிறது இல்லையே. எங்களோட பெண்கள் பிள்ளைகள் அழகாக வளர்க்கிற, பிள்ளைகள் அழகாக வளர்க்கும் பொறுப்பு தாயுடைய. ஹாஜர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தார்கள். இதை விட்டுட்டு நீங்க என்ன மெத்தட் கொண்டு வந்தாலும் உங்களோட பிள்ளைகள் வளராது. இதுதான் முறை. இப்ப மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபதி ஃபஅல் மா துஉமர். வாப்பா, நீங்க ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். என்னை பொறுமையாளர்களில் கண்டுகொள்வீர்கள். வாப்பா அம்மாவும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. மகனை கூட்டிட்டு போறாங்க மினாவுக்கு. فَلَمَّا أَسْلَمَا وَتَلَّهُ لِلْجَبِينِ. மகன் அப்படியே படுக்க போட்டுட்டாங்க அறுக்கிறது. கழுத்துல கத்திய வச்சிட்டாங்க. அல்லாஹ் உடனே வஹி அறிவிக்கிறான், قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا. இப்ராஹிம், கனவை உண்மைப்படுத்திட்டி, நித்தாட்டு, அறுக்காதி. அல்லாஹ் என்ன செய்தான்? சுவர்க்கத்தில் ஒரு ஆட்டை இறக்கினான். وَفَدَيْنَاهُ بِذِبْحٍ عَظِيمٍ. இது அருங்க. இதுதான் உதுஹியாவுடைய வரலாறு. பாரிய ஒரு அமல் சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து உதுஹியா கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உதுஹியா கபஷைனி அம்லஹைனி, 2 கருத்த ஆடுகள் அறுப்பார்கள். எந்தளவு விசேடமான அமல் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் அறுப்பார்கள். நபி அவங்க ஆட இருக்கிறதா? எவ்வளோ உயர்ந்தவங்க. நாங்க விரும்ப மாட்டோம், வேலைக்காரன் கையில கொடுப்போம். மாறு ஆட்டுடைய தொடையில காலை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுப்பார்கள்.
சகோதரர்களே, அல்லாஹ் நாங்கெல்லாம் ஓதுறோமே சூரா, இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இந்த சின்ன சூராவுக்குள்ள அல்லாஹ் உதுஹியா பத்தி சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், நபியே, இன்னா அஅதைனாகல் கௌஸர், உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தர இருக்கின்றோம். ஆகவே ஃபஸல்லி லிரப்பிக், ரப்புக்காக தொழுங்கள். வன்ஹர், ஒட்டகத்தை அறுங்கள். வன்ஹர் என்றால் குர்பான் கொடுக்கிறது, எங்கட பாசையில உதுஹியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே 100 ஒட்டகம் உதுஹியா அறுத்து கொடுத்தாரு. எத்தனை ஒட்டகம்? இந்த 100 ஒட்டகத்தில் தன்னுடைய கையால் 63 ஒட்டகத்தை அறுத்தார்கள். ஒரு ஒட்டகம் அறுக்கேலுமா? எங்களுக்கு சக்தி இல்லை. 63 வயது, 63 வயதுக்கு ஏற்ப 63 ஒட்டகங்கள் அறுத்தார்கள் தன்னுடைய கையால். தன்னுடைய மனைவிமார்களுக்காக ஒரு மாடு அறுத்து கொடுத்தார்கள் உதுஹியா. இவ்வளோ உயர்ந்த ஒரு அமல் தான் சகோதரர்களே உதுஹியா. இன்று மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுன்னத் முஅக்கதா. கொஞ்சம் நெஞ்சில கையை வச்சு கேளுங்க, நான் உதுஹியா கொடுத்திருக்கிறேனா? இவ்வளோ காலத்துக்கு கொடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ். கொடுக்கல்ல, இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் கொடுக்க போறேன், நீயத்தை வை. கனடால உள்ள எல்லாருமே கொடுக்கலாம், அல்லாஹ் வசதியை தந்திருக்கின்றார். எல்லோருக்கும் அல்லாஹ் வசதியை தந்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் இங்கு கொடுக்கிறதா, கொடுக்கிறது இல்லையா, நாட்டில் கொடுக்கிறது. தண்ட பிள்ளைகள், குடும்பம், கூட்டாளிமார் எல்லோரையும் கொடுக்க பழக்கணும் உதுஹியா. இப்ப இருந்தே திட்டமிடுங்கள். கடைசி நேரத்தில் மாடு கிடைக்க இல்லை, ஆடு கிடைக்க இல்லை, ஒட்டகம் கிடைக்க இல்லை என்று சொல்றதல்ல. இந்த நன்மையை போட்டி போட்டு அடையும், நன்மையை போட்டி போட்டு அடையணும் சகோதரர்களே. வாழ்ந்ததற்கான அர்த்தம் அதுதான். நீ 50 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தீங்களா? 50 குர்பான், 70 குர்பான். யார்ட்டையும் சொல்லாதி, கொடுங்க கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா கூமி ஃபஷ்ஹதி உதுஹியதிகி ஃபஇன்ன லகி பிஅவ்வலி கத்ரத்தின் தக்துரு மின் தமிஹா. மகளை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா நீ போய் உதுஹியாவை கொடு. ஏன் தெரியுமா? அதனுடைய உதுஹியாவுடைய முதல் துளி இரத்தத்திலே உன்னுடைய முழு பாவம் மன்னிக்கப்படும். சொர்க்க தலைவிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. கியாமத்துடைய நாளையில் இதனுடைய இரத்தம், இறைச்சி எல்லாமே வரும், கொண்டு வரப்பட்டு ஃபயூதஉ ஃபீ மீசானிக் 70 ضعفا, உண்ட மீசான்ல 70 மடங்கு அதிகரித்து வைக்கப்படும். எவ்வளோ பெரிய ஒரு அமல் சகோதரர்களே. இன்று ஊர்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலும் தான், எங்கேயும் தான் திட்டமிடும். நாங்கள் 25 பேரை போட்டிருக்கிறோம் உதுஹியாக்கு. இப்ப நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், இந்த ரப்பானியா கனடாவிலே ஸ்ரீலங்காவுடைய 25 மாவட்டத்துக்கும் 25 பேரை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம், அறிவிப்போம். இவங்களூடாக 25 மாவட்டத்திலையும் செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி ரமதான்ல நாங்க விதவைகளுடைய விடயங்களை கவனம் எடுத்து செய்தோமோ, இனி அடுத்த எங்களுடைய ப்ராஜெக்ட் உதுஹியா. ஏன்? அல்லாஹுடைய இந்த கட்டளை ஹயாத்தாக்குறது, வேறொன்றும் அல்ல. எவ்வளோ ப்ராஜெக்ட் உலகத்தில் நடக்குது, நடக்கட்டும். ஆனா எங்கட நோக்கம் என்ன தெரியுமா? மௌத்தாக முன்னால அல்லாஹ்ட கட்டளை ஹயாத்தாக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நிர்வாகமும் 10 பேர் 15 பேர் சுருங்கி சுருங்கி பள்ளியை ஆட்சி செய்யறதால உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? வாலிபர்களுக்கு எந்த வேலையும் இல்லை.
வாலிபர்களுக்கு ஒரே ஒரு வேலை என்ன? கஞ்சால் இறங்குறது, குடூல இறங்குறது, பெண்களை கொலை செய்யறது. ஒரு 100 வாலிபர்களுடைய கையில கொடுங்க உதுஹியாவை. ஒவ்வொரு ஊரும் திட்டமிடுங்க. 100 வாலிபர்களை கூப்பிடுங்க. பயப்பா உங்களுக்கு பள்ளி போயிரும் என்று. ஏன்னா உங்களோட வாப்பாட பள்ளியா இது? உங்களோட அப்பாட பள்ளியா இதெல்லாம்? நீங்க மௌத்தாகிற சிந்தனை இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ்வை சந்திக்கிற சிந்தனை இல்லையா உங்களுக்கு? உங்களுடைய மனைவிமார்களுக்கு வீடு கட்டுவதற்கு இந்த சொத்திலிருந்து இன்னும் ரோஷம் வரலையா உங்களுக்கு? 100 பேரை கூப்பிடுங்க, கையில கொடுங்க. ஒரு 100 வாலிபர்களுடைய கையில கொடுங்க. உதுஹியாவை செய்யுங்க, உதுஹியாவை திட்டமிடுங்க. எத்தனை உதுஹியா கொடுக்க முடியும் தெரியுமா? எத்தனை ஏழைகளுடைய வயிறுகள் நிறையும் தெரியுமா? 50 மாடு, 60 மாடு, 100 மாடு திட்டமிட வேண்டும் சகோதரர்களே. வசதி இல்லாதவர்கள் கூட உதுஹியா உண்டியல் போடுவார்கள். இப்பொழுது இருந்து திட்டமிட்டார். கனடாவிலே வசதி இல்லாதவர்கள் யாரையும் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஸ்ரீலங்காவிலே, இந்தியாவிலே எங்கெல்லாம் ஜும்மாவை கேட்கிறீர்களோ அங்கு நீங்கள் ஒரு உண்டியலை சேர்த்து திட்டமிடலாம். ஒரு 1000 ரூபாய் பணம் போட்டு போட்டு வாப்பா ஒரு உதுஹியா, உம்மா, பிள்ளைகள். ஒரு மாடு கொடுக்க வசதி இல்லை, ஒரு ஆடு கொடுக்க வசதி இல்லை. எவ்வளோ இஸ்லாம் அழகானதென்றால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுக்கலாம். ஆட்டில் 7 பேர் அல்ல, ஆடு ஒரு ஆள் தான். இவ்வளோ பெரிய அமல் சகோதரர்களே. எங்கட குடும்பத்தில் ஹயாத்தாக்கு. நீங்க ரப்பானியாவுக்கு பணம் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்க ஹயாத்தாக்கு. உங்களால முடியாது, ரப்பானியாவுக்கு பணத்தை கட்டுங்க, நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாடு $1200. ஒரு ஆள் ஒரு பங்கு $200 மாட்டுக்கு. நாங்க எங்களுக்கு எவ்வளோ பணம் வருகிறதோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மாடு கொடுப்போம் அறுக்கும்படி. ஒரு ஆடு $400. எங்களுக்கு மீற பணம் அனைத்துக்கும் அறுத்துட்டுருவோம். அதை வேறொன்றுக்கும் பாவிக்க முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 1.5 மாதத்தில் வர இருக்குது. நாங்க அவ்வளோ பேரும் திட்டமிட்டோம்டா இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய 100 பேரோ 200 பேரோ 200 உதுஹியா கொடுத்துடலாம் சகோதரர்களே. 300 உதுஹியா கொடுத்துடலாம். இந்தியாவில் உதுஹியாவை கொடுத்துடலாம். கொஞ்சம் இருந்து இதை யோசிங்க. என்ன செய்யலாம், மேற்கொண்டும் என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், லயனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட உதுஹியாட இறைச்சோ ரத்தமோ எங்கள்கிட்ட வாரதில்லை, உங்களோட தக்வா தான் எங்கள்கிட்ட வருது. அல்லாஹ்வை பயந்து இந்த உதுஹியாவுடைய அமலை செய்யணும் சகோதரர்களே. ஆகவே இந்த உதுஹியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அமல், நபி அவர்கள் செய்தது. நீங்க இந்த வருடம் ஒரு மாடு கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பரக்கத் செய்வானண்டா அடுத்த வருடம் 2 மாடு கொடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். தவக்குலோட செய்யுங்க. தவக்குல் தான் தேவை. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். இவர் மகனை அந்த காலத்தில் உள்ள காஃபிர்கள் சிறை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டார். அவர் இந்த அவுஃப் பின் மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், என் மகனை கைதியாக பிடிச்சிட்டாங்க, என்ன செய்ய? நபியோங்க சொன்னாங்க, அவுஃப் ஒரு துவா ஓதித்தாரன், நம்பிக்கையோட ஓது, உன மகன் திரும்பி வருவார். இப்ப சொல்லி கொடுத்தாங்க. என்ன துவா தெரியும்? மற்ற எல்லாருக்கும் தெரியும், எங்கட எல்லாருக்கும் அந்த துவா. என்ன துவா? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அவ்வளவுதான்.
லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அவுஃப் பின் மாலிக் மாறி கேட்கல, இதை ஓதுறத்தால மகன் வருவாரா? நம்பிக்கை. இவர் ஓதுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த துவா தானே. நபியவங்க சொன்னாங்க, நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியே வந்துடுவாய். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஒரு நாள் அவுஃப் பின் மாலிக் இரவு நேரம் கதவை திறக்கிறாரு. மகன் முன்னால வாசல்ல நிற்கிறார். மகன் மட்டுமல்ல, பெரிய ஆட்டு மாட்டு மந்தையோட நிற்கிறார். அவுஃப் பின் மாலிக் கேட்டாங்க, மகன் என்ன நடந்துச்சு மகன்? மகன் சொன்னார், வாப்பா என்னை கொண்டு போய் இரும்பு சங்கிலியால கட்டி வச்சாங்க வாப்பா. நான் இரவு பார்க்கிறேன், அது அப்படியே விசாலமாகுது. அந்த இரும்பு சங்கிலி கொஞ்சம் கொஞ்சமாக விசாலமாகி அப்படியே தானாக அவிழ்ந்தது வாப்பா. நான் என்ன செஞ்சேன், இப்ப எப்படிடா வாரதுன்னு பார்த்தேன். எனக்கு முன்னால அவங்களோட ஆடு மாடு பண்ணை எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சாட்சி எடுத்துட்டு வந்துட்டேன் வாப்பான்னார். அப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நம்பிக்கை தான் எங்கட. லா ஹவுல வலா குவத்தங்கிறது எவ்வளோ பெரிய விடயம். இதே போல சகோதரர்களே, இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் நான் தனி ஒரு மாடு உதுஹியா, வசதி இருந்தா 2, வசதி இருந்தா 3. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்தாகிறதுக்கு முன்னால 100 ஒட்டகத்தை அல்லாஹ் அறுக்க வைத்தான் இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். மக்களுக்கு அள்ளி கொடுக்கணும் சகோதரர்களே, அள்ளி கொடுப்போம், அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமாக ஜும்மாவுக்கு பிறகு மஷூராவும் இருக்குது. யார் யார் ரெடி என்ற பேர் லிஸ்டுகள் ரெடியாக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இருந்தே, ஏனெண்டா மாடுகள் வாங்கணும், மிருகங்களை வாங்கி வைக்கணும், வச்சாதான் செய்யலாம். அந்த நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நல்ல நீயத்துகளோடு இறங்குவோம். அல்லாஹ் எங்களோட ஆயுளில் பரக்கத் செய்வான், அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத் செய்வான், அல்லாஹ் பிள்ளைகளில் பரக்கத் செய்வான், அல்லாஹ் குடும்பத்தில் பரக்கத் செய்வான். இந்த நல்ல சிந்தனைகளை எங்களோட வாலிபர்கள் பெண்களிடம் உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நீயத்துகளையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாய், எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த உதுஹியாவை நிரப்பமாக செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த உயர்ந்த உனது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உள்ளத்திலே தைரியத்தை தருவாயாக. எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய வயோதிபர்கள், பெண்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த உதுஹியாவுடைய கடமை நிறைவேற்றும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانيك هو الأبتر. وقال النبي صلى الله عليه وسلم: اليد العليا خير من اليد السفلى. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر للمؤمنين والمؤمنات
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.